இது சி இன்டர்மீடியட்ப்பா. சி இன்டர்மீடியட்டில் ஆடிட்டிங்கில் சாப்டர் 1 நான் ஜஸ்ட்டு வந்து இதை ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எப்படி நான் நோட்ஸ் ரெடி பண்ண போகிறேன் எல்லாத்துக்கும். சிஏ இன்டர்மீடியட் ஒர்க் அவுட் பேட்ச்க்கு வி ஆர் பிளானிங் ஃபார் 100 கொஷின்ஸ். ஸோ அந்த ப்ராசஸில் நான் ஒரு சாப்டரும் நான் ஜஸ்ட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்துப்பேன் என்னென்ன இருக்குன்னு. ஸோ அந்த டைமில் நான் தாட் ஓகே உங்களுக்கு அதை அப்படியே சேர்த்து நான் வந்து ரிவைஸ் பண்ணிடலான்னு. ஸோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வென் இட் கம்ஸ் டு ஆடிட்டிங் ஃபர்ஸ்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக மீனிங்னா என்னென்னு சொல்லுவாங்க, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆடிட்டிங், அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப்பு, பெனிஃபிட்ஸ், ஒரு ஆடிட் பண்ணுறதுனா நமக்கு என்னென்ன பெனிஃபிட், ஒரு ஆடிட்டருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ், லைக் ஒரு குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி சில குவாலிட்டிஸ் ஃபார் ஆடிட்டர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஹெரண்ட் லிமிட்டேஷன் சிலதுங்க இருக்குது. என்னென்னா ஜென்ரலாகவே ஆடிட் அப்படின்னும் போது 100% எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லையா நமக்கு செக் பண்ண கூட டைம் இருக்காது. நம்மளே வந்து அரைகுறையாக தான் செக் பண்ணுவோம், சாம்பிள் எடுத்து தான் செக் பண்ணுவோம். ப்ளஸ் அவங்களும் 365 நாள் பண்ணதை நம்மளால் 30 நாளில் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 1ஆம் தேதி பண்ணதை நம்ம மார்ச் 31க்கு அப்புறம் தான் நம்ம ஆடிட் பண்ணுறோம். ஸோ டைம் ரீசன் இருக்குது. ஸோ இதெல்லாமே இன்ஹரண்ட் லிமிட்டேஷன் அப்படின்றது சொல்லணும். ஸோ ஆடிட் அப்படின்றது ஒன்று பண்ணிட்டாலே அது ஒன்றுமே பிரச்சனையே வராது, எல்லாம் கரெக்ட் அப்படின்றது அர்த்தம் இல்லை. எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு இக்கு இருக்குன்னு சொல்லுவோம். இக்கு மீன்ஸ் என்ன சொல்கிறோம்னா எல்லாமே வாட் இஃப் என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்ணுறது. ஆமாம், நம்மளால் கண்டுபிடிக்காம கூட சில ஃப்ராட் அண்ட் எரர் இன்னமும் உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து ஆடிட் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிசம் தானே தவிர இது 100% வந்து ஃப்ராட் எரரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. அது முதல்ல நமக்கு தெரியணும். ஸோ இன்ட்ரடக்ஷன் நீங்கள் நார்மலாக எப்போதும் போல் படிச்சிருப்பீங்க. ஒரு ரியல் லைஃப் சினாரியோவில் ஆடிட்டிங் எதுக்கு வேணும், கௌட்டில்யா, அர்த்தசாஸ்திரா, ஏதாவது ஒன்று கதை விட்டுருப்பாங்க, அது அப்படியே போட்டோம். அதுக்கப்புறமா வந்து மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் ஆடிட்டிங். ஆடிட்டிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆடிட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆடிட் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அன் என்டிட்டி. ஓகேவா, ப்ராஃபிட்டோ நான் ப்ராஃபிட் ஓரியன்டோ எதுனாலும் ஓகே எல்லாருக்குமே இது வரும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ an audit is an independent examination of financial information of any entity whether profit oriented or not. இப்போ எக்ஸாமில் என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா, ஒரு என்ஜிஓக்கு ஆடிட் வருமானு கேட்பாங்க. அவ்வளோ மொக்கையாக கேட்க மாட்டாங்க கேள்வி. பட் கேட்டால் இந்த பேராகிராஃப்லேருந்து உங்களோட புரிதல் வச்சு அவங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்து ப்ராஃபிட் ஓரியன்டாக இல்லையான்னு கேட்பாங்க. அவ்வளோதான், வேற என்ன. irrespective of its size or legal form when such an examination is conducted with a view to expressing an opinion thereon. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன், தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் வேறு என்ன, ஆடிட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன். அதுக்கு சொல்கிறாங்க இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் என்னது, இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறதே ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அ பர்சன். இப்போ நம்ம வந்து நம்மளை ஆடிட் பண்ண அனுப்பியிருக்காங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம போய் அங்கே எது கரெக்டு எது தப்புன்னு நம்ம பார்க்குறோம்ல, பார்க்கும்போது அது நம்மளோட டெசிஷனாக இருக்கணுமே தவிர இன்னொருத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறதுனால நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஓகேவா, தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதை தான் சொல்கிறாங்க இண்டிபெண்டன்ஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கிறது தான். வேற என்ன, ஒரு என்ஜிஓவாக இருந்தால் கூட ஒரு என்ஜிஓ கூட தன்னை ஆடிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட்டோ நான் ப்ராஃபிட்டோ எதுனா ஒன்று நீங்கள் வந்து யூ கேன் டூ தி ஆடிட், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்காங்க, அதில் ஏதோ ஒரு என்டிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த என்டிட்டி வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் யாரோட பொறுப்புன்னு கேட்டால் அது மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பு தான். ஓகேவா. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கோ நம்ம ஆள் கிடையாது. அதனால அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அவங்க ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க. நம்மகிட்ட நம்ம அது வந்து கரெக்டாக ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம ஒப்பீனியன் மட்டும் தான் கொடுப்போம். அது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஜென்ரலாக ஆடிட்டர் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக என்னென்ன பார்க்கணும், அவர் எல்லாமே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்கிற மாதிரி தான் எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கான்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஒமிஷன் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் எல்லாமே வந்து கிளியராக இருக்கணும், அன்ஆம்பிகுவஸாக குழப்பம் இல்லாமல் கிளியராக இருக்கணும், தெளிவாக இருக்கணும் இன்ஃபர்மேஷன்லாம். ஓகேவா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனாக கிளியராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட அமௌண்ட் எல்லாம் ப்ராப்பர் கிளாஸிஃபிகேஷன், ரெவன்யூனா ரெவன்யூ கிளாஸிஃபை பண்ணணும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் டிஸ்க்ளோஷர் எல்லாமே வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, இது ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான். ஓகேவா, சும்மா அப்படியே சமயம் போர் அடிக்குது மேம் என்னால் படிக்க முடியல கண்ணு வலிக்குதுன்னா சும்மா யூடியூப்பை போட்டுட்டு பேசாமல் சாஞ்சு உட்காந்துட்டு இந்த கதை கேளுங்க, அவ்வளோதான். இது எங்கே வேணால் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் presents a true and fair picture of the operational results and the assets and liabilities. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஆடிட்டர் வந்து செக் பண்ணும்போது ஓகே பிஎன்எல்லும் சரி பேலன்ஸ் ஷீட்டும் சரி, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் as a whole வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம், ட்ரூ அண்ட் ஃபேர் பிக்சரை காமிக்குதான்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் த ஆடிட்டர் என்டர்ஸ் இன்டு ஆடிட்டிங். அவ்வளோதான். இன்டர் டிசிப்ளினரி நேச்சர் ஆஃப் ஆடிட்டிங் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்கள் உட்காந்து ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை அப்படியே ஊட்டி விடுங்க. அதுக்கடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து எப்படி ஸ்கூலுக்கு போனால் எல்கேஜியில் வந்து ஏபிசிடி படிக்கிறோமோ அந்த மாதிரி ஆடிட் அப்படின்னு வந்துட்டாலே முதல்ல நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா இந்த பேராகிராஃப் தான். இந்த பேராகிராஃப் நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கூட வரும். ஓகேவா, ஒரு ஆடிட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இண்டிபெண்ட் ஆடிட்டர், ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு
அந்த வருஷத்தோட எண்டில் உங்களை ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதை பார்க்க போகிறீங்க, உங்களோட நீங்கள் அந்த உள்ளே போயிருக்கீங்களா, உங்களோட டைமென்ஷன் என்ன, உங்களோட இது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, நான் உள்ளே போகிறேன்னா நான் எதை நோக்கி போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற தெளிவு தான் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட். நீங்கள் ஆடிட் பண்ண போயிருக்கிறது இந்த பர்பஸ்க்காக தான், நீ ஆடிட் பண்ணுறதுனுடைய எண்ட் ரிசல்ட் இதுக்காகத்தான், அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோன்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, ஸோ SC 200ல் ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் என்னது, நம்ம உள்ளே போகிறோம், நமக்கு போதுமான அளவு ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கணும். அதாவது 3 அஷூரன்ஸ் இருக்குப்பா. ஒன்று வந்து அப்சல்யூட் அஷூரன்ஸ். ஓகேவா, 3 அஷூரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அப்சல்யூட் அஷூரன்ஸு, இன்னொன்று வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் லிமிட்டட் அஷூரன்ஸ்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து அப்சல்யூட் அஷூரன்ஸ்னால் 100% எல்லாமே தெளிவாக எனக்கு ஓகேங்க, 100% நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன், ஒரு தப்பு கூட இதில் இருக்காதுன்னு சொன்னால் அது பேர் அப்சல்யூட் அஷூரன்ஸ். லிமிட்டட் அஷூரன்ஸ்னால் நானே வந்து ஒரு 4 நாள் தாங்க டைம் கொடுத்தாங்க, அது வரைக்கும் ஓரளவுக்கு மேலாப்பில் பார்த்துருக்கேன், பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது லிமிட்டட் அஷூரன்ஸ். ரீசனபிள் அஷூரன்ஸ்னால் ஓகேப்பா, இருக்கிறது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் வந்து என்னால் இதான் கொடுக்க முடியும். ஏன்னா 2 விஷயம் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து 100% எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் கேரண்டி. அந்த கேரண்டியை வந்து நீங்கள் எல்லா டிரான்சாக்ஷனும் செக் பண்ண தான் கொடுக்க முடியும். ஸோ ஜென்ரலாகவே அந்த அப்சல்யூட் அப்படின்னா கேரண்டின்னு அர்த்தம். அதை தாண்டி கேரண்டி 100% கேரண்டி கொடுக்க முடியல, பட் ஸ்டில் ஐ ஹவ் புட் இன் அ லாட் ஆஃப் ஒர்க். ஒரு 30 நாள் நான் எல்லாத்தையும் உட்காந்து 30லேருந்து 60 நாள் வரைக்கும் உட்காந்து எல்லாத்தையும் நான் செக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்ட் ரீசனபிள் அஷூரன்ஸ். ஓரளவுக்கு நான் வந்து செக் பண்ணிட்டேன், சும்மா ஷாலோவாக மேலாப்பில் பார்த்துருக்கேன்னு இல்லை, ஓரளவுக்கு நான் வந்து ஒரு 50% ஆஃப் த சாம்பிள் எடுத்து நல்லா செக் பண்ணியிருக்கேன்ற அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிருப்பீங்க ப்ரொஃபஷனலி. அதுக்கு பேர் வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணும்போது அவருக்கு போதுமான அளவுக்கு அஷூரன்ஸ் கிடைக்கணும். அப்சல்யூட்டாக கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு 60 கம்பெனி ஆடிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபர்ம்லேருந்து போய் 60 கம்பெனி ஆடிட் பண்ணுறாங்க, எல்லாம் டீமாக சேர்ந்துனா 60 கம்பெனிக்கும் நீங்கள் 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் செக் பண்ணணும்னா அது ஆகிடும், விடிஞ்சு போயிடும். அதனால் அது பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு டு அப்டேட் ரீசனபிள் அஷூரன்ஸ் அபவுட் வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் அஸ் அ ஹோல். பெரிய அளவில் அதில் மிஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது. மிஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன, உள்ளது உள்ளபடி சொன்னால் ஸ்டேட்மெண்ட்டு, உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி சொன்னால் அது பேர் மிஸ்டேட்மெண்ட். இப்போ 10 ரூபான்னு போடுற வேண்டியதில் 9 ரூபான்னு போடுறீங்க, இது மிஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் இது ஒரு பெரிய மகா உலக குத்தமானு கேட்டால் கிடையாது. ஓகேவா, எது வந்து பெரிய குத்தமோ அதுதான் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஸோ 9 ரூபாய்க்கு மேலே 10 ரூபாய்க்கு போடுறதோ இல்லை 10 ரூபாய்க்கு மேலே 9 ரூபா போடுறதோ பெரிய மேட்டர் கிடையாது. இட்ஸ் மிஸ்டேட்மெண்ட், பட் இட்ஸ் நாட் பிக் டீல். எது ரொம்ப பிக் டீலு, 10,000 ரூபா போட வேண்டியதில் 1 லட்ச ரூபா போட்டு அவன் 90,000 அபேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கானா அது பிக் டீல். அப்போ வாட் இஸ் மெட்டீரியல், எது மிகப்பெரிய அமௌண்ட்டாக இருக்கோ, எது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கோ அது மெட்டீரியல். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேராகிராஃபை புரியுதோ புரியலையோ கடைசி நிமிஷத்தில் வந்து பதட்டமே ஆகாதீங்க, இதை மட்டும் நல்ல மனப்பாடம் பண்ணிவிடுங்க. ஸோ எதுலேயுமே ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் நிறைய கொஷின்ஸில் இந்த பேராகிராஃப் உங்களால் எழுத முடியும். ஸோ நீங்கள் என்ன எழுதலாம், ஆஸ் பர் SC 200 ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு ஆடிட் பண்ண போகும்போது அவரோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, அவர் ஆடிட் பண்ணும்போது he should get that reasonable assurance that ஓகே இங்கே இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஆன் த ஹோல் எடுத்து பார்க்கும்போது பெரிய அளவில் ஒன்றும் பிக் டீல் மிஸ்டேக் இல்லை, அது ஃப்ராடாலும் நடந்திருக்கலாம் இல்லை எரராலும் நடந்திருக்கலாம். ஓகேவா, ஃப்ராடாலையும் எரராலையும் பெரிய அளவில் எந்த மிஸ்டேட்மெண்ட்டும் இல்லைன்னு அவருக்கு ரீசனபிளி அவருக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கிடச்சா தான் அவர் போய் எங்கள் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியனுக்கே போவார். ஓகேவா, அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக் ஷூர் யூ அப்படியே பை ஹார்ட்டாவது பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை மேம், எனக்கு ஒன்றுமே தெரியாதுனாலும் பை ஹார்ட் பண்ணிவிடுங்க, வேறு வழியே கிடையாது. ஓகேவா, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரீசனபிள் அஷூரன்ஸ்னா என்னன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அதான் ரீசனபிள் அஷூரன்ஸ்னா என்னன்னு சொல்லுவாங்க. ரீசனபிள் அஷூரன்ஸையும் அப்சல்யூட் அஷூரன்ஸையும் பிரித்து பார்ப்பாங்க. ஏன்னா அப்சல்யூட் அஷூரன்ஸ்னா 100% அது எங்கேயுமே வாய்ப்பே கிடையாது அப்படின்றது. இதுலேருந்து பெருசாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வராது. வாட் இஸ் மிஸ்டேட்மெண்ட்னு யாரும் கேட்க போகிறது இல்லை. அப்டெய்னிங் ரீசனபிள் அஷூரன்ஸ்னா என்ன, இதெல்லாம் யாரும் கேட்க போகிறது இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இதை மட்டும் படிச்சுக்கோங்க, இந்த எக்ஸாக்டாக இந்த பாக்ஸ் செக் பாக்ஸை படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்த செக் பாக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, பக்கா இது படிக்கணும், செக் பாக்ஸை படிச்சிருங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஆடிட் என்னது, டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் அஸ் ஹோல் ஆஃப் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர். ஓகேவா, அப்போ வேறு என்ன சொல்கிறாங்க, கெய்னிங் ரீசனபிள் அஷூரன்ஸ் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் ஒப்பீனியன் வெதர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் இன் ஆல் மெட்டீரியல் ரெஸ்பெக்ட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப். அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப்னா என்னது, ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஓகேவா, கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸ் படி இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி இந்த ஷெடியூல் படி இப்படி தான் P&L பேலன்ஸ் ஷீட்டையும் ப்ரெசென்ட் பண்ணணும்னு அவங்க ஒரு வரைமுறை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும் மேனேஜ்மெண்ட்டு. அப்போ ஆடிட்டர் போய் செக் பண்ணும்போது பார்ப்பார், ஓகே நீங்கள் ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் நீங்கள் ஒரு கம்பெனி யூ ஆர் பவுண்ட் பை கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ உங்களோட P&L அண்ட் லைக் என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து நீங்கள் கம்பெனிஸ் ஆக்ட் படி ரெடி பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ள போய் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னது, டு ரிப்போர்ட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, வெதர் இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட ஒப்பீனியன் என்னென்னு அதில் கொடுத்துட்டு நம்மளோட ஆடிட் ஃபைண்டிங்ஸை வச்சு அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம ஆடிட் ஒப்பீனியன் கொடுத்துட்டு வெளில வந்துட்டே இருப்போம். அவ்வளோதான். ஓகேவா,
அதுக்கப்புறம் நம்ம என்ன ஒப்பீனியனோ அதை நம்மளே எழுதி நம்ம ஷெல்ஃபில் வச்சுக்கக்கூடாது, அதை அவங்ககிட்ட தெரிவிக்கணும்ல. அதுக்கு பேர் வந்து கம்யூனிகேஷன் ஆஃப் ரிப்போர்ட்டிங். நம்பர் 1, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ரிப்போர்ட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த ரிப்போர்ட்டிங் வந்து எப்படி இருக்கணும்னா, யூ ரிப்போர்ட்டிங் தி ஒப்பீனியன், உங்களோட எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கணும். அதை நீங்கள் எங்கே கம்யூனிகேட் பண்ண போறீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டுக்கும் கம்யூனிகேட் பண்ணுங்கள், ஓகேவா, அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுங்க, பிகாஸ் அவங்க தானே உங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதனால அதுக்கப்புறமா ரிப்போர்ட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் இன் அக்கார்டன்ஸ் வித் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங். இந்த என்டையர் ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்கள் ரெடி பண்ணணும். எப்படி வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது ஒரு பேலன்ஸ் ஷீட்னா இந்த ஷெட்யூல் படி தான் ரெடி பண்ணணும், ஒரு P&Lனா இந்த ஷெட்யூல் படி தான் ரெடி பண்ணணும், இப்படி தான் இருக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கும். அதே மாதிரியே நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுக்குறீங்கன்னா, அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் இதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இருக்கணும், இதான் செகண்ட் பேராகிராஃப் இருக்கணும், இப்படி தான் ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்கள் எழுதணும்னு ஒரு வரைமுறை இருக்குது. அதை சொல்கிறது ஏன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் SA 700 சீரிஸ் ஃபுல்லாகவே எதை பற்றி பேசுதுன்னா ஆடிட் ரிப்போர்ட்டை பற்றி தான் பேசுது. அதனால நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிப்போர்ட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் நீங்கள் பண்ணாலுமே அது நீங்கள் எதன் படி பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் படி பண்ணணும். இது மட்டும் முடிச்சிட்டாலும் 1/4 ஆஃப் த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சாச்சு, ஓகேவா. அதுக்கு அடுத்தது ஸ்கோப் ஆஃப் ஆடிட். இது என்ன ஸ்கோப் ஆஃப் ஆடிட்? ஆடிட்டோட ஸ்கோப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா. ஸ்கோப்ன்றது என்னது? இப்போது இன்வெஸ்டிகேஷனுக்கும் ஆடிட்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் என்னன்னா என்ன தப்பு என்ன தவறு என்ன ஏதுன்றது தேடி கண்டுபிடிக்க விடவே மாட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் அப்படிதான், என்டையர் 100% எல்லாத்தையும் இப்படி பிச்சு பினாரி நோண்டி எடுத்து என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்துட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. ஆடிட் அப்படி கிடையாது. ஒரு ஆடிட் வந்து ஒரு ஆடிட் பண்ணுறதுக்குள்ளே போகும்போது அவர் என்ன மைண்ட் செட்டில் தெரியுமா போவார்? போகும்போது ஓகே எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க, பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருப்போம். ஸ்கெப்டிக்கலானா அவங்க சொல்கிறது எல்லாமே நம்பக்கூடாது, அவங்க சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கணும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது எப்படி உள்ளே போவாங்கன்னா, இவன் எதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கான், இவன் என்னமோ ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு உள்ளே போவாங்க, போய் அதை கண்டுபிடிக்கணுன்னே போவாங்க. ஆனால் ஆடிட்டர் உள்ளே போகும்போது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்கணும்னு உள்ளே போகும்போது இவன் ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கான், இவன் ஏதோ எரர் பண்ணியிருக்கான் அப்படிலாம் நினச்சிட்டு உள்ளே போக மாட்டோம். ஆனால் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், உள்ளே போகும்போது ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அப்படியே என்ன சொல்லுது, யார் என்ன சொன்னாலும் அப்படியே லூஸ் மாதிரி நம்பிட்டே இருக்கக்கூடாது, ஓகேவா. அதில் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எப்பவுமே அலர்ட்டாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஸ்கெப்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்கோப் ஆஃப் ஆடிட் என்ன அப்படின்றத பார்க்குறாங்க, ஓகேவா. அதே மாதிரி உங்களுக்கு அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்னா என்னன்னு சொல்லிட்டேன் தெரியுமா? என்னது? 1 செகண்ட். அப்ளிகபிள் FRFனா அந்த கம்பெனி 2013 படி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னா அதுதான் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் FRF. இப்போ ஸ்கோப் ஆஃப் ஆடிட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, எவ்வளோ தூரம் ஒரு ஆடிட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ஸ்கோப் என்ன, எவ்வளோ தூரம் அதால் வந்து ஒரு ஒரு ஹவு கால் இந்த நான் ஆடிட் பண்ணி முடிச்சிட்டேன்ப்பா, இதனால இது நடக்கும் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும், அதுதான் ஸ்கோப் ஆஃப் ஆடிட், ஓகேவா. ஸோ த பர்பஸ் ஆஃப் ஆடிட், ஸ்கோப் ஆஃப் ஆடிட் என்னன்னா டு என்ஹான்ஸ் த டிகிரி ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் இன்டெண்டட் யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து படிச்சு பார்த்து அதை பேஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஒரு ஷேர் ஹோல்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா அவரோட டிகிரி ஆஃப் கான்ஃபிடன்ஸ், அவருக்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மீதான ஒரு கான்ஃபிடென்ஸை என்ஹான்ஸ் பண்ணோம் என்னோட ஒப்பீனியன். ஸோ நான் வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுத்தேன்னா ஓகே இது ஆடிட்டர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக ஆடிட் பண்ணி தான் எனக்கு இதை கொடுத்துருக்காரு, இது ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் நான் இதை நம்பலாம் அப்படின்னு அங்கே வந்து ஒரு என்ஹான்சிங் ஆஃப் டிகிரி ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே இதுதான் பேசிக்கான ஒரு ஸ்கோப் இதான். அதுக்கடுத்தது ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் ஆர் கவர்டு இந்த ஸ்கோப் ஆஃப் ஆடிட். நம்பர் 1, ஒரு என்டிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த என்டிட்டியோட P&L, பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ, அது இதுன்னு எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆடிட்டில் கொண்டு வருவீங்க. அதே மாதிரி இங்கே வந்து ரிலையபிலிட்டி அண்ட் சஃபிஷியன்சி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. ரிலையபிலிட்டினா ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்குறீங்க, மேனேஜ்மெண்ட் இங்கே CCTV இருக்குது, அது எப்போதுமே ஒர்க் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒர்க் ஆகும்னா சொல்லுவாங்க. இப்போது யார்கிட்ட எந்த விஷயத்தை கேட்டு அவங்கக்கிட்டேருந்து என்ன பதில் வந்தால் எந்த பதிலுக்கு அதிகமாக நீங்கள் நம்பகத்தன்மை இருக்குது, எந்த பதிலுக்கு அதிக நம்பகத்தன்மை இல்லைன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் வந்து மொத்தம் 3 கோடிக்கு சேல் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்குறீங்க நிஜமாக 3 கோடி சேல்ஸ் பண்ணிங்களா அப்படின்னு. அவங்களும் அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, 3 கோடி சேல் பண்ணுறோம் நாங்கள். ஆனால் நமக்கு நான் அவ்வளோ நம்பிக்கையே இல்லை, ஏன்னா இவங்க 3 crores and 4 crores கூட கொடுத்துட்டு டம்மி பில்லெல்லாம் கொடுத்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் லிஸ்ட்டில் ஒரு 10 பையர்ஸ் இருக்காங்க, அந்த 10 பையருக்கும் கால் பண்ணுறீங்க, இந்த மாதிரி 3 கோடி ரூபாய் சேல் பண்ணதான் இந்த கம்பெனி சொல்லுது, நீங்கள் நிஜமா 2 கோடிக்கு வாங்கினீங்களா, நீங்கள் 2 கோடிக்கு வாங்கினீங்களா, நீங்கள் 2 கோடிக்கு வாங்கினீங்கன்னு அத்தனை பையருக்கும் ஃபோன் பண்ணி நம்ம கேட்போம். பையர் சொல்வார் ஆமாங்க நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது பையர் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது நமக்கு நம்புற மாதிரி இருக்கும். ஆனால் அதையே இந்த மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது நம்புற மாதிரி இருக்காது. அதனால தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு எவிடன்ஸுமே ரிலையபிலிட்டி பொறுத்துக்கு, யார் சொல்கிறா, எந்த ஃபார்மெட்டில் சொல்கிறாங்க. இதுவே ஒருத்தர் கேள்வி கேட்குறவன் எனக்கு பதில் சொல்கிறான் ஓரலாக, அதை எனக்கு நம்பகத்தன்மை இருக்கிறத விட ஒருத்தர் எனக்கு லெட்டராக எழுதி சைன் போட்டு கொடுக்கும்போது நான் நிறைய நம்புவேன். ஸோ ரிலையபிலிட்டினா அதுதான். சஃபிஷியன்சினா போதுமான அளவுக்கு எனக்கு ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கணும், அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும், ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ண முடியும். அதான் சஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் அதுதான். ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அஃப்கோர்ஸ் எல்லா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனும், தட் இஸ் P&L, பேலன்ஸ் ஷீட், எல்லா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனும்
ப்ராப்பராக கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி அக்கௌண்டிங் பாலிசி எப்படி சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கணும். இதெல்லாம் பெருசாக நமக்கு எக்ஸாமில் கொஷின்ஸாக வரப்போகிறது கிடையாது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் கொஷின் பேப்பரில் கொஸ்டினாக வரதுக்கான வாய்ப்பு வந்து கொஷின் நம்பர் 1 இதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லை எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறது எனக்கு பயமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்கோப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ ஆஃப் ஸ்கோப் இதில் பார்த்துக்கோங்க. இதில் இருக்குல்ல ஸ்கோப் ஆஃப் ஆடிட், வாட் இட் டஸ் நாட் இன்க்ளூட், வாட் இட் இன்க்ளூட்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்கோப்பில் என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கு? கவரேஜ் ஆஃப் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்டிட்டி ரெலவெண்ட் டு த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரிலையபிலிட்டி, சஃபிஷியன்சி, ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். வாட் இட் டஸ் நாட் இன்க்ளூடுன்னு இருக்கும் பாருங்களேன். Responsibility for preparation and presentation of financial statements வந்து is not of the auditor, it is of the company. Duties outside the scope of a competence of the auditor. அப்புறம் எக்ஸ்பர்டீஸ் இன் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு செக்கில் ஒரு சைன் போட்டிருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஓகே. இப்போ அம்ஜத்துங்கிற பேரில் சைன் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 செக்கு பார்க்குறீங்க. ஒரு செக் வந்து உண்மையான செக்கு, ஒரு செக்கு ஃபோர்ஜரி செக்கு. ஃபோர்ஜரி செக்கில் சைன் போடுறவன் அம்ஜத் உண்மையான ஒரு பர்சன் சைன் பண்ணுறதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோர்ஜரி நடக்குதுன்னா இந்த ஃபோர்ஜரியெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஆடிட்டரோட வேலை கிடையாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்கோப் ஆஃப் ஆடிட்டில் வராது. ஸோ ஒரு சிக்னேச்சரில் ஒரு ஃபோர்ஜரி நடந்திருக்குன்னா அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு அப்பாட்டக்கர் இல்லைங்கிறாங்க. ஆடிட்டர் இஸ் நாட் அன் அப்பாட்டக்கர் when it comes to சிக்னேச்சர் ஃபோர்ஜரிலாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு. அது மாதிரி இன்வெஸ்டிகேஷன், ஆடிட் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. உள்ளே போகும்போதே நீ ஃப்ராடு தானே அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிற மோட்டிவோட நான் உள்ளே போகல. நான் ஸ்கெப்டிக்கலாக போவேன். அதுக்குன்னு அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் லூஸ் தரமாக நம்ப மாட்டேன். அவங்க சொல்கிறதுல சில பொய்களும் சில உண்மைகளும் சில எரரோ இல்லை சில ஃப்ராடோ ஒளிந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஓப்பன் மைண்டில் நான் போவேன். அதுக்கு பேர் தான் ஸ்கெப்டிக்கலாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்பர்டீஸ் இன் ஆத்தென்டிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் ஒரு ஆடிட்டர் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் அங்கே பண்ணுறதுக்கு போல. அதே மாதிரி டியூட்டிஸ் அவுட் சைட் தி ஸ்கோப் ஆஃப் காம்படன்ஸ் ஆஃப் த ஆடிட்டர். அதே மாதிரி சொல்கிறாங்க பாருங்க. என்னென்ன இங்கே இருக்குது, இந்த 4 பேராகிராஃப் இருக்குது. நம்பர் 1, auditor is not expected to perform the duties which fall outside the domain of his competence. For example, ஒரு physical condition of the certain assets, அங்கே வந்து உள்ள நைட்ரஜன் ஆக்சைடு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட குவாலிட்டிலாம் என்னால் செக் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலாகவே அதே மாதிரி ஒரு சிவில் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கோட வயசு என்ன, இது வந்து கட்டி 15 வருஷம் ஆகுதுன்னு சர்டிஃபிகேட் வந்திருக்கு, இது கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணுங்கன்னா அதெல்லாம் நம்மளால் எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் குவாலிஃபைட் இன்ஜினியர் தான் பண்ணணும். ஸோ ஒரு ஆடிட்டர் கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்கணுமோ அதை மட்டும் தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அவர்கிட்ட போய் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சைன் போட்டிருக்கவங்க கரெக்டாக இல்லையான்னு பாருங்க அப்படின்னா அவர் அதுக்கு எக்ஸ்போர்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் அவர் எக்ஸ்போர்ட் இல்லையோ அதில் அவர் எதிர்பார்க்காதீங்கன்றாங்க. நம்பர் 2, இது அஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. ஆடிட் அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. ஆடிட் வேறு, இன்வெஸ்டிகேஷன் வேறு. இன்வெஸ்டிகேஷன்றது கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் வித் ஸ்பெஷல் பர்பஸ். இதை மார்க் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வெஸ்டிகேஷன்ன்றது ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, ஒரு பர்டிகுலர் பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வித் ஸ்பெஷல் பர்பஸ். பட் ஆடிட் வந்து அப்படி கிடையாது. ஆடிட் வந்து என்னன்னா, இட் இஸ் டு அப்டைன் ரீசனபிள் அஷூரன்ஸ் வித் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டேக்கன் அஸ் எ ஹோல். நான் மேலே ஒரு பேராகிராஃப் மார்க் பண்ணேன், அது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட் என்னன்றது ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், அதாவது எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீங்கள் மேலே கொடுத்துருக்கிற கதையெல்லாம் ஒரு தடவை நீங்கள் சும்மா கோத்ரூ பண்ணால் போதும். பட் எக்ஸாமில் கீவேர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவை தான் கொடுப்பான். அதனால இது கொஸ்டின் நம்பர் 2 வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட். கரெக்டாக ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்து அந்த ஜேர்னல் எடுத்துக்கிறேன். அதில் நம்ம வந்து சைட் பை சைட் நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு வந்து கடகடன்னு கவனிக்கும் போது உங்களுக்கும் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ சாப்டர் நம்பர் 1 நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட்டு. ஓகே, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட் தான் நமக்கு கொஷின் நம்பர் 1 பார்க்குறோம். நம்பர் 2 வந்து என்னென்னா ஸ்கோப் ஆஃப் ஆடிட். இப்படி தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இப்படி தான் நானும் உங்களுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணி தருவேன். சரியா? நம்ம ஒர்க் அவுட் பேட்சில் இப்படி தான் நம்ம வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் டெஸ்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நான் தனியாக உங்களுக்கு டீல் பண்ணுறேன், நீங்கள் கவலையப்படாதீங்க. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெறும் கான்செப்ட்ஸை மட்டும் ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சாப்டரில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ், டெஸ்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MCQs எல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆடிட் வந்து கடவுளா? ஆடிட் பண்ணால் எல்லாமே தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆடிட் கடவுளும் அல்ல, ஆடிட்டரும் கடவுள் அல்ல. ஆடிட்டுக்கும் சரி ஆடிட்டருக்கும் சரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்னென்னா, 2 கையும் கட்டி போட்டுட்டு வேலை செய்ய சொன்னால் எப்படி செய்ய முடியாதோ அந்த மாதிரி ஆடிட்டுக்கும் நிறைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? ஏன்னா 30 நாளுக்குள்ள ஆடிட் முடிக்கணும், 60 நாளுக்குள்ள ஆடிட் முடிச்சாகணும். ஒரு வருஷத்தில் நடந்த டிரான்சாக்ஷன்ஸை நான் 60 நாள் ஆடிட் பண்ணி கொடுக்கணும். அதுவே எனக்கு ஒரு கையை கட்டி போட்ட மாதிரி தானே.
அதேமாதிரி 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் செக் பண்ண எனக்கு டைம் கிடையாது. 100% ஆஃப் த டிரான்சாக்ஷனை செக் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இருந்தால் கூட அவன் கொடுக்குற ஃபீஸ்க்கு நான் ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தால் எனக்கு நான் செய்கிற வேலைக்கு எனக்கு தகுந்த சன்மானம் கிடைக்காது. இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஆடிட்டில். ஸோ ஆடிட் அப்படிங்கிறதே வந்து ஒரு லெவரேஜாக பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். இவங்க வந்து ஒரு 30 நாளில் இந்த மாதிரி ஆடிட் ரிப்போர்ட் கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த அளவுக்கு சாம்பிள் எடுத்துக்க போகிறோம், இந்த சாம்பிளை நம்ம செக் பண்ண போகிறோம், உள்ளே இருக்க இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம், அந்த மாதிரி. ஸோ பேசிக்காகவே ஒரு ஆடிட்டாக இருந்தாலும் சரி, ஆடிட்டராக இருந்தாலும் சரி, ஜென்ரலாகவே நிறைய இன்ஹரண்ட்டாக உள்ளேருந்து இந்த நேச்சரே இப்படி தான். இப்போ நம்ம பார்க்குறோம் தெரியுமா, பாவக்கானா கசக்கும், அது இன்ஹெரண்ட் குவாலிட்டி. பாவக்காவோட இன்ஹெரண்ட் குவாலிட்டி கசக்கிறது. ரோஜாப்பூ மணக்கும், ஓகே, ரோசாப்பூ கிட்ட எடுத்துருந்தா மணக்கும், அது இன்ஹெரண்ட்டாக ரோஜாப்பூவோடைய ஒரு வாசம். அந்த மாதிரி இன்ஹெரண்ட்னா உள்ளேருந்து நேச்சுரலான அர்த்தம். ஸோ இப்போ ஆடிட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஆடிட்னாலே உள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. பிரச்சனைன்னு கூட லிமிடேஷனாக ஆடிட்டால் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஆடிட் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட் நம்பர் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோம் நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது என்ன தெரியுமா ஆகும், நீங்கள் WD வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், SLM வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் டெப்ரிசியேஷனுக்கு, கரெக்டாக. அதே மாதிரி அக்கௌண்டிங் பாலிசியில் நீங்கள் ஏவும் சூஸ் பண்ணிக்கலாம், பியும் சூஸ் பண்ணிக்கலாம். இன்வென்டரி FIFO யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை LIFO யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே 1008 சாய்ஸஸ் இருக்குது மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை தான் அவங்க எடுத்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் கிளியர் கட்டாக இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்னு எதுவுமே கிடையாது. கிரே ஏரியா நிறைய இருக்கிறதுனால நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்லேயே நிறைய சாய்ஸ் மேக்கிங் இருக்குது. மெனி ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன்வால்வ், இதுதான் கீவேர்ட், மெனி ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன்வால்வ்டு. அதனால ஆடிட்டர்னால அப்சல்யூட்டாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு தப்பு கூட இல்லைன்னு சொல்லவே முடியாது. எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நீங்கள் FIFO யூஸ் பண்ணிக்கலாம், LIFO யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அப்படி இல்லைன்னா WDV or SLM ஏதோ ஒன்று, ஒரு நிறைய சாய்ஸஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த சாய்ஸில் ஏதோ ஒரு சாய்ஸை தான் கம்பெனி வந்து சூஸ் பண்ணுது. ஸோ கம்பெனியோட சாய்ஸ் 100% கரெக்டுன்னு எப்படி ஆடிட்டரால் சொல்ல முடியும்? ஏன்னா நேச்சரே வந்து உங்களுக்கு வந்து ஆக்டே என்ன சொல்லுதுன்னா ரெண்டுமே கரெக்டாக எதை வேணால் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. அப்போ இவங்க இந்த சுச்சுவேஷனில் இவங்க எது சூஸ் பண்ணியிருக்கணுங்கிறத பொறுத்த வரைக்கும் ஆடிட்டருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், பட் கம்பெனி வேறு சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேஜராக பெரிய அளவில் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியும், தவிர 100% பார்க்க முடியாது. இதுதான் ஃபஸ்ட்டு பேராகிராஃப், ஓகேவா? சில நேரம் உள்ளே வைப்பாங்க, CCTV வைப்பாங்க, ஆனால் CCTV ஒரு மாதம் வேலையை செய்யாது, இவங்களும் மாற்றி இருக்க மாட்டாங்க, ஓகேவா? நம்ம கிட்ட எல்லாமே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. நம்மள என்ன பண்ணுவோம், சரி ஒர்க் ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட 6 மாதத்தோட CCTV ஃபுட்டேஜ் எடுத்து பார்ப்போம். பட் ஆனால் நம்ம கரெக்டாக வந்து செப்டம்பர் மிஸ் பண்ணியிருப்போம் சாம்பிளில். அதில் என்ன இருக்கும், இன்டர்னல் கண்ட்ரோல் ஒன்று இருக்குன்றாங்க, CCTV ஒர்க் ஆச்சுங்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் பேருக்கு தான். கடைசியில் நடுவில் ஒரு 10-15 நாள் ஒர்க் ஆகலை, அதை பற்றி அவங்க எதுவும் கண்டுக்கவும் இல்லை. அந்த 10-15 நாளில் ஃப்ராட் நடந்துச்சா இல்லையான்னு கம்பெனிக்கும் பெருசாக தெரியாது. ஸோ உள்ள இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லும் போது அதை வந்து ஆடிட்டர் நம்புறாரு, பட் அந்த இன்டர்னல் கண்ட்ரோலே அங்கே ரிலையபிளாக இல்லைன்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனை when it comes to inherent limitations. நம்பர் 1 nature of financial reporting. நம்பர் 2 என்ன, nature of audit procedures. Audit procedures 100% கிடையாது, 100% of all the transactions நம்ம செக் பண்ணுறதில்ல. அப்படின்னும் போது auditor carries out his work by obtaining audit evidence through performance of audit procedures. However practically legally limitations இருக்கு. எக்ஸாம்பிள், ஆடிட்டர் வந்து எல்லா டிரான்சாக்ஷனும் டெஸ்ட் பண்ண மாட்டார். he does not test all the transactions and balances. he forms his opinion only by testing the sample. அங்கேயே இன்னொரு இன்ஹெரண்ட் கை கட்டு போட்டுருச்சா, அதே மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. there is no way by which auditor can force the management to give complete information. நான் என்ன வந்து சர்ச் அண்ட் சீஷருக்கு போகிற CBI ஆஃபீஸரை நான் கேட்பேன், அவங்க கொடுத்தா பார்ப்பேன், கொடுக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? சில விஷயங்களை வேணும்னே மறைக்கிறாங்கன்னா என்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த மாதிரி. ஸோ லீகல் லிமிடேஷன் கண்டிப்பாக ஆடிட்டருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் ஃப்ராடு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆக்டிவிட்டியை அதை அப்படியே கன்சீல் பண்ணி பத்திரமா வச்சு சொஃபஸ்டிகேட்டடாக பிளான் பண்ணி கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு ஓகேவா அந்த இடத்துல பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆர்கனைஸ்டு ஃப்ராட் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆடிட்டருக்கு. ஸோ இதெல்லாம் இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் ஆடிட் அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, அது வேறு இது வேறுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டைம்லினஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இருக்குல்ல, ஒரு வருஷம் நடந்த டிரான்சாக்ஷன்ஸை நான் 30 நாள் ஆடிட் பண்ணணும்னா அப்போ டைம்லினஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கும் அண்ட் டிக்ரீஸ் இந்த ரெலவன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓவர் டைம். நீ ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி நடந்த ஒரு விஷயத்த நான் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதமோ இல்லை அடுத்த வருஷம் மே மாதம் 5ஆம் தேதி எடுத்து நான் செக் பண்ணுறேன். ஸோ ஏப்ரல் 10ஆம் தேதி 2024 நடந்த ஒரு விஷயத்த நான் ஆடிட் பண்ண வரும்பொழுது மார்ச் 31, 2025 முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வர ஏப்ரல் மே மாதத்தில் நான் எடுத்து அந்த டிரான்சாக்ஷனை செக் பண்ணும்போது அது நடந்தது ஒரு வருஷம் முன்னாடி, இப்போ நான் செக் பண்ணுறேன்னு சொல்லும் போது அங்கே என்ன ஆயிடுது, டைம்லினஸே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்தது. இதெல்லாம் தான் இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி நான் வந்து பார்க்குறது எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அதாவது போன வருஷம் என்ன நடந்துச்சோ, என்ன புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்கோ, என்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது கரெக்டாக இருக்கா இல்லையா நான் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். நான் இப்போ வரைக்கும் அவங்க செஞ்சுருக்கிறதெல்லாம் கரெக்டான ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கறதுனாலே இன் ஃபியூச்சரும் அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு எந்த அசம்ஷனும் நீங்கள் வச்சுக்கக்கூடாது.
அப்போ ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸை பொறுத்த அளவில் ஆடிட்டரால் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ வரைக்கும் நல்லா இயங்கிட்டு இருக்கிற கம்பெனி கூட நாளைக்கே ஒரு ஃப்ராட் வேலை நடந்து ஒரு பெரிய லாஸுக்கு உள்ளாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட் தான் இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸு. ஸோ இதுதான் கொஸ்டின் நம்பர் 3 இங்கே. ஓகேவா? இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட். நம்பர் 3, இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட். எனக்கு வந்து தனியாக படிக்கிறதோட உங்களோட சேர்ந்து படிக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி நானும் நோட்ஸ் எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அதனால ஐ தாட் ஐ வில் டூ திஸ். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் ஆல்சோ என்ஜாயிங் திஸ். என்ஜாய் பண்ணுறதுக்கு இது என்ன படமா இல்லை, பட் ஸ்டில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும்ல, அதனால. ஓகேவா? அதே மாதிரி அடுத்து என்ன சொல்கிறாங்க, வாட் இஸ் அன் எங்கேஜ்மெண்ட்னு கேட்குறாங்க. எங்கேஜ்மெண்ட் என்னது? எங்கேஜ்மெண்ட்னா ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், கமிட் பண்ணுறோம், அதுதான் எங்கேஜ்மெண்ட்டு. இதில் எக்ஸ்டர்னல் ஆடிட் எங்கேஜ்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது அந்த கம்பெனிக்கும் இந்த ஆடிட்டருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி தான் ஆடிட்டராக வரணும். அவர் தான் எக்ஸ்டர்னல் ஆடிட் எங்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அவர் உள்ளே வருவார், வந்துட்டு அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பக்காவாக கிளியராக பார்த்துட்டு அவருக்கு ஒரு போதுமான அளவுக்கு ரீசனபிள் அஷூரன்ஸ் வரும்போது, ஓகே தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் அஸ் ஹோல் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர் தேர் பை எனேபிளிங் ஆடிட்டர் டு என்னது. இது நாங்கள் மனப்பாடமாக எப்போதுமே சொல்கிறது நம்ம விஷயம். கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். இது நான் டே 1லேன்னு சொல்லிகிட்டே இருந்து எனக்கே தூக்கத்தில் கேட்டால் கூட எனக்கு மனப்பாடம் ஆகிடுச்சு. எனக்கே மனப்பாடம் ஆகுதுன்னா நீங்கள் படிக்கிறவங்க உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகும். கரெக்டாக? அப்போ டு அப்டைன் ரீசனபிள் அஷூரன்ஸ் தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் அஸ் ஹோல் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தேர் பை எனேபிளிங் ஆடிட்டர் டு கிவ் தி ஆடிட் ஒப்பீனியன். ஓகேவா? இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஆடிட் எங்கேஜ்மெண்ட்னா இதான். அப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆடிட்டு, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆடிட் ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கும். ஏதாவது சும்மா 3 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்கணும்னா கேட்கலாம். ஆடிட் பண்ணால் என்ன நடக்கும்? டெஃபினட்டாக உங்களுக்கு ஹை லெவல் ஹை குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனால் அதுக்கப்புறம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால அவங்க உங்களோட ஒரு ஷேர் ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணுறீங்க. ஓகே, யூஆர் சேஃப்கார்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸு. அதுக்கப்புறம் ஐயோ ஆடிட்டர் வருவார் அப்படின்னு சொல்லி எம்ப்ளாயிஸ்லாம் கொஞ்சம் பயந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ மாரல் செக் அந்த எம்ப்ளாயிஸு. அப்புறம் டேக்ஸ் பேமெண்ட் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஆடிட் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ஃப்ராட் எரர்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆடிட் பண்ணும்போது ஃப்ராட் எரர் உள்ளே இருந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான். இதில் தான் ஜென்ரலாக பேங்க்லலாம் லோன் வாங்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன்லாம் ஈஸியாக கிடைக்கும். இதில் தான் வந்து ஜென்ரலாக பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆடிட். அதை தவிர ஆடிட் மேண்டேட்ரியா வாலண்டரியான்னு கேட்டால் மோஸ்ட்லி அது வந்து மேண்டேட்ரியாக இருந்தால் தான் பண்ணுவாங்க. அப்படியே வாலண்டரியாக வந்து யாரும் பெருசாக ஆடிட்லாம் பண்ணிக்கிறதே இல்லை. ஓகேவா? எல்லாருக்கும் அது மேண்டேட்ரின்னு சொல்ல முடியாது, வாலண்டரின்னு சொல்ல முடியாது. ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஓகேவா? நீங்கள் சோல் ட்ரேடராக இருந்தால் உங்களுக்கு வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஓகேவா? நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் உங்களுக்கு வந்து இன்கம் ஒரு பர்டிகுலர் க்ரோர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் ஆடிட் பண்ணணும்னா அந்த மாதிரி டைமில் தான் மேண்டேட்ரி வரும். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஹூ அப்பாயிண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டர். ஆடிட்டர் ஜென்ரலாக அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க கம்பெனி ஃபார்மேட்டில். இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணால் பார்ட்னர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சோல் ட்ரேடர்னா சோல் ட்ரேடர் அப்பாயிண்ட் பண்ணுவார். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது, இல்லை மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படின்னு சொன்னால் அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோடைய மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க ஏஜிஎம்மில் லைக் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான். ஓகேவா? இதை தாண்டி கேஸ் ஸ்டடி 1 இருக்குது, நான் தனியாக உங்களுக்கு டீல் பண்ணுறேன். கேஸ் ஸ்டடி 1 டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கு அடுத்தது என்ன வந்திருக்குன்னா மீனிங் ஆஃப் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட் என்னது, அப்சல்யூட் அஷூரன்ஸ் யாராலையும் கொடுக்க முடியாது. ஆடிட்டுங்கிறதே ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸ் தான். இந்த அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட் வரும்போது நம்மளால் ஓரளவுக்கு டிகிரி ஆஃப் கான்ஃபிடன்ஸை என்ஹான்ஸ் பண்ண முடியும். யாரெல்லாம் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்ம ஆடிட் பண்ணுறதுனால. ஓகேவா? அது தவிர வேணா ஒரு அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்டில் 3 பார்ட்டி இருப்பாங்க. நம்பர் 1 யார் அப்படின்னா இட்ஸ் 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப். 3 பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து யாருன்னா கிளையண்ட், அதாவது கம்பெனி. இந்த கம்பெனி கால்ட ஜோஹோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜோஹோன்ற கம்பெனி, ஜோஹோவில் பணம் போட்டிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ், அங்கே ஆடிட் பண்ண போகிற ஆடிட்டர், இவங்க 3 பேர் தான் 3 பார்ட்டிஸ் இருப்பாங்க. இப்போ ஜோஹோவை நம்பி ஷேர் ஹோல்டர்ஸ் பணம் போட்டிருப்பாங்க. ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன தோணுன்னா, ஜோஹோ என்னை ஏமாற்றிட்டு என்ன பண்ணுறது, உள்ளே இருக்க போர்டு மெம்பர்ஸ் தான் வந்து கம்பெனி நடத்துகிறாங்க, இந்த போர்டு மெம்பர்ஸ் என்னை ஏமாற்றிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்போதுமே ஒரு பயம் இருக்கும். ஸோ ஜோஹோ ஷேர் ஹோல்டர்ஸோட பணத்தை வாங்கி, ஜோஹோனா இல்லை எனி அதர் கம்பெனி, ஏதோ ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வச்சுக்கோங்களேன். இப்போ ஜோஹோ பப்ளிக் லிமிடெடாக கூட ஃபுல்லாக இன்னும் மாறல. ஸோ ஏதோ ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ரிலையன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரிலையன்ஸ் மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் பணத்தை வாங்கி அதை கரெக்டாக உபயோகிக்கிறாங்களா, இல்லை ஷேர் ஹோல்டர்ஸோட பணம் எங்கேயாவது வீணாக போகுதான்னு செக் பண்ணுறதுக்காக தான் ஆடிட்டர் உள்ள போகிறார். ஓகே, ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பரேஷன் எல்லாம் யாரோட பொறுப்பு, மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பு. அது கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களா, வெதர் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னு பார்த்துட்டு ஒப்பீனியன் கொடுக்கறது மட்டும் தான் ஆடிட்டரோட பொறுப்பு. இதுதான் அந்த 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப். இட் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னா அங்கே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை தான் இவர் வந்து கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு சொல்ல போகிறார். ஸோ எதை பற்றி அவர் வந்து ஒப்பீனியன் கொடுக்க போகிறாரோ அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர், அதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே.
அதுக்கடுத்து சூட்டபிள் கிரைட்டீரியா ஜென்ரலாக சொல்லிடுவாங்க. சூட்டபிள் கிரைட்டீரியான்னு என்னன்னா அப்படியே 100% அப்சல்யூட்டாக எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு எல்லாம் கரெக்டாக இருந்தால் போதும், மெட்டீரியலி மிஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தால் போதும்வாங்க. அதுதான் சூட்டபிள் கிரைட்டீரியா. ஸோ மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கான பெருசாக மெட்டீரியலாக இல்லை அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு அழகாக க்ளீன் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ரொம்ப மெட்டீரியலாக மிஸ்டேக் இருக்குது, அதாவது 10,000 போட வேண்டிய எல்லாம் ஒரு 11,500 போட்டிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் நாட் a பிக் டீல். ஓகே, ஆனால் 10,000 போட்டிருக்க இடத்துல 20,000 22,000 போட்டிருக்காங்கன்னா இட் இஸ் a பிக் டீல். ஸோ எது பிக் டீல் எது வந்து இட்ஸ் நாட் a பிக் டீலுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதுதான் கிரைட்டீரியா. ஓகே, அடுத்தது சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். அதாவது சஃபிஷியன்ட் ஆடிட் எவிடன்ஸ்னா ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு அதிக டவுட் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை பற்றின டீட்டெயில்ஸ் ஒரு 4-5 பேர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்போ உங்களோட டவுட் போகிற வரைக்கும் நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும். அதுதான் சஃபிஷியன்சி. சஃபிஷியன்சி எப்போதுமே வந்து குவான்டிட்டி ரிலேட்டட். எவ்வளோ அதிகமாக நீங்கள் வந்து ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். ஓகே, அப்ராப்ரியேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஆதி காலத்துலேருந்தே சொல்கிற எக்ஸாம்பிள் இதுதான். அப்ராப்ரியேட்னஸ் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குடவுனில் வந்து 100 மூட்டை அரிசி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அரிசி வாங்கினதுக்கான பில்லு, அந்த ரசீது, அந்த கேஷ் பே பண்ணது எல்லாமே சல்லானிக்கலான்னு எல்லாமே இருக்குது. ஸோ 100 மூட்டை அரிசி வாங்கியிருக்கிறது உண்மை. ஓகேவா? அதுக்கு பே பண்ண அமௌண்ட் உண்மை, அது ஒரு மூட்டை வந்து 2,000 ரூபா சொல்கிறாங்க, அந்த அமௌண்ட் உண்மை, எல்லாமே ஓகே, பேப்பர் வைஸ் எல்லாமே ஓகேப்பா. ஆனால் எனக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, நிஜமாவே குடவுனில் அந்த 100 மூட்டை அரிசி இருக்கான்றதான் எனக்கு டவுட்டு. இப்போ ஏன் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் உட்காந்து வவுச்சர்ஸையோ இன்வாய்ஸையோ பில்ஸையோ ரசீதையோ உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு என்னோட டவுட் கன்ஃபார்ம் ஆகாது. என்னோட டவுட் எப்போ தீரும்னா, நான் நேரடியாக போய் குடவுனில் இருக்கிற சிசிடிவி ஓப்பன் பண்ணி பார்க்கணும், இல்லை நான் நேராக குடவுனுக்கே போய் பார்த்து அந்த இடத்துல 100 மூட்டை அரிசி இருக்கா இல்லையான்னு பார்த்தா தான் என் டவுட் தீரும். ஸோ என் டவுட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி எவிடன்ஸ் கிடச்சாதான் எனக்கு அந்த டவுட் தீருமே தவிர, எனக்கு இருக்கிற டவுட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த சொன்ன எக்ஸாம்பிள் என்ன டவுட் எனக்கு இருந்துச்சு, அந்த குடவுனில் அரிசி மூட்டை இருக்கா இல்லையான்றதான் எனக்கு டவுட்டு. அந்த டவுட்டு போகணும்னா நான் அந்த இடத்துல போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும்ல. அப்போ physical verification is the only appropriate evidence to check whether the godown has the 100 மூட்டஸ் ஆஃப் அரிசி. அதுதான் sufficient and appropriate evidenceனா இதான்ப்பா. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அஷூரன்ஸ் ரிப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கும்போது ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இதில் தான் ஸோ ஓவர் வியூ ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டு. இதுனா அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிற கொஸ்டின் மாதிரி எனக்கு தெரியல, பார்த்துக்கலாம். ஓவர் வியூ ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். மெயின் எக்ஸாமில் 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரொம்ப பேசிக்ஸ் ஆஃப் ஆடிட் உங்களுக்கு புரியறதுக்காக வேணால் இது நீங்கள் ஒரு தடவை படிச்சுக்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் இது அவ்வளோ பெரிய கொஸ்டினாக எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்தது ரெவியூனா என்ன, ஆடிட்னா என்னன்னு கேட்குறாங்க. ஆடிட்டுக்கும் ரெவியூக்கும் என்ன தெரியுமா டிஃப்ரென்ஸு? வருஷத்தோட எண்டில் பண்ணால் அது பேர் ஆடிட், வருஷத்துக்கு நடுவில் அப்பப்போ புரட்டி போட்டால் அதுக்கு பேர் ரெவியூ. ஸோ ரெவியூ வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு வருஷத்தை வந்து என்ன பிரிக்கிறாங்க, 4 பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 மாதம் முடிச்சதுக்கும் குவார்டர் 4 குவார்டர் சேர்ந்தால் ஒரு வருஷம். ஒரு குவார்டர் இயர் எண்டிங்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் பண்ணணும். பெரிய பெரிய பப்ளிக் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணி செபி கிட்ட போய் லான்ச் பண்ணணும், தட் இஸ் சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணும்போது அது ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லி செபி சொல்லிடுச்சு. ஸோ ஒரு 3 மாதத்துக்கும் நான் உட்காந்து அப்படியே டீட்டெயில்டாக என்னால் ஆடிட் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த 3 மாதத்தோட கணக்குக்கு ஓரளவுக்கு என்னால் கட என்ன பண்ண முடியுமா நான் பண்ணிடுவேன். அதுக்கு பேர் தான் ரெவ்யூ. ஸோ ரெவ்யூ வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஆடிட் மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு ரொம்ப ஷாலோவாக சிம்பிளாக மேஜரான போர்ஷன்ஸை மட்டும் செக் பண்ணும். ஸோ அது பேர் தான் ரெவ்யூ. ஸோ ஆடிட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி அஷூரன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா, ஒரு ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ரீசனபிள் அஷூரன்ஸே கிடைக்கும். ஆடிட்டர் நல்ல வேலை பார்த்துருக்காருப்பா, ரீசனபிள் அஷூரன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ரீசனபிள், REASONABLE, ரீசனபிள். ஆனால் ரெவ்யூவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லிமிட்டட் அஷூரன்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா இது ஒரு 3 நாள் 4 நாள் ஆடிட்டே முடிச்சுவாங்க. லிமிட்டட் ரெவ்யூக்கெலாம் நாங்கள் போயிருக்கோம். 3 to 4 days போவாங்க, லிமிட்டட் ரெவ்யூ முடிச்சு சைன் போட்டு வந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆடிட்லாம் ஒரு 30-40 days எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ரெவ்யூ பண்ணி நம்ம சைன் போடுறோம் அப்படின்னா அதில் வந்து எந்த தப்புமே இருக்காது, நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம்லாம் இல்லை, ஓரளவுக்கு மேஜராக பார்த்துருக்கோம், எந்த மிஸ்டேக் இல்லைன்னு அர்த்தம். அது லிமிட்டட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டு, இது ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. அதே மாதிரி அடுத்தது வந்து என்ன பேசுகிறாங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் என்னென்னு கேட்குறாங்க. ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் வித் லிமிட்டட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். மேலே சொன்ன அதே கதையை தான் இங்கேயும் விட்டுட்டுருக்காங்க, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ இது ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரிதலுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எக்ஸாம்க்கு ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி கேட்பாங்கன்னா ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டை பற்றி ஏதாவது கேட்டுட்டு இது லிமிட்டட் அஷூரன்ஸா இல்லை ரீசனபிள் அஷூரன்ஸா என்ன எதுன்னு அந்த மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் ஓரியன்டாக ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அதனால இந்த ஒரு டேபிளை நீங்கள் ஜஸ்ட் படிச்சுக்கோங்க, கேஸ் பேஸ்டு ஸ்டடீஸ் வந்துச்சுன்னா அதுலேருந்து பார்க்குறதுக்கு. ஓகேவா? வேற என்ன, இதெல்லாம் கூட ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் a பிக் டீல், பார்த்துக்கலாம் விடுங்க, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, இது மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் வந்து என்னன்னா, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் 3 இருக்குது. நம்பர் 1 வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ், அது ஆடிட் மட்டும் தான். ஓகேவா? லிமிட்டட் அஷூரன்ஸ்னால் ரெவ்யூ, அவ்வளோதான். இது வந்து இன்டர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இது பண்ணுவோம். அதான் இன்டர்ம்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி.
ஓகே. ஆடிட் வந்து ஒரு வருஷத்தோட எண்டில பண்ணுவோம். ஜென்ரலா அப்படிதான் பண்ணுவோம். இல்ல அப்பப்ப நடக்கிறது அப்பப்போ பண்ணணும்னா கன்கரண்ட் ஆடிட்லாம் இருக்கு. பட் ஜென்ரலா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்களேன். ஆடிட்னா கொஞ்சம் களத்துல இறங்கி வேலை பார்ப்போம். லிமிடெட் அஷ்யூரன்ஸ்லாம் டைமே இருக்காது. ஓரளவுக்கு மேஜரா எந்த மிஸ்டேக்கும் இல்லையான்னு பார்த்துட்டு விட்டுருவோம். ஓகேவா? அந்த மாதிரி இப்போலாம் வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணி சிஏ இன்ஸ்டியூட்டோட இப்போ ரீசெண்டான பேலன்ஸ் ஷீட்லேயே மேலே இயரை மாற்றி போட்டாங்க. போன வருஷத்தை அப்படியே காப்பி பண்ணி போட்டு இயரை மாற்ற மாட்டாங்க போல. அந்த மாதிரி மொக்க மிஸ்டேக்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு கேவலமாக மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகே. மேக் ஷுர் தட் பேசிக் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் இருந்தாலே நமக்கு எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம் தான். அடுத்தது அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட் டீலிங் வித் மேட்டர் அதை தான். அதாவது ஆடிட்டும் பாருங்கள், ரெவியூவும் பாருங்கள். நடந்து முடிஞ்சதை பற்றி தான் நம்ம வந்து ஆடிட் பண்ணுறோம், நடந்து முடிஞ்சது தான் ரெவியூ பண்ணுறோம். சிலது வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஐபிஓக்கு போகிறோம், நாங்கள் வந்து ஒரு 2000 கோடி எங்களுக்கு பணம் வேணும், அதை நாங்கள் ஐபிஓக்கு போகிறோம், மக்கள்கிட்ட கேட்குறோம். ஸோ மக்கள்கிட்ட நாங்கள் சொல்லணும், அடுத்த 6 மாதம் நாங்கள் என்ன வேலை பார்க்க போகிறோம், இல்லை அடுத்த 1 வருஷம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இல்லை அடுத்த 5 வருஷம் இந்த பணத்தை வாங்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு அவங்களுக்கு சொல்லணும். ஸோ இந்த பணத்தை வாங்கி நாங்கள் இதை பண்ண போகிறோம், இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம்லாம் அவங்க கதை விடுவாங்க. அந்த கதை விட்றதுல அந்த அமௌண்ட்டெல்லாம் நம்மளால கண்டிப்பாக, அதுவும் ஃப்யூச்சரில் நடக்க போகிறதுல வந்து நம்ம போய் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த இதில் அஷூரன்ஸ் கொடுக்கும்போது ஃப்யூச்சரில் இவங்க சொல்லியிருக்காங்க 2000 கோடி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணால் 3500 கோடி சம்பாதிப்பேன்னு. அதை 3500 கோடி சம்பாதிப்பாங்களா இல்லைன்னா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த 3500 கோடியை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலைங்க இருக்குன்னு சொல்லி சில அசம்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அசம்ஷன்ஸ் இருக்கிறதுனால தான் இவ்வளோ சம்பாதிக்க முடியும் நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லி பேசிக் நிறைய அசம்ஷன்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நடந்து முடிஞ்சதை சொல்கிறதுனால அங்கே இருக்கிற அமௌண்ட்டு முதற்கொண்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். இங்கே அமௌண்ட்டுக்குலாம் அஷூரன்ஸே கொடுக்க முடியாது. ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்துக்கு நம்ம என்னத்தை அஷூரன்ஸ் கொடுக்க முடியும்னா, இவன் சொல்கிற 2000 கோடி 2500 கோடி 3000 கோடி சம்பாதிப்பேன், இல்லை அதில் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் பெரிய ஆளாகும், நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அஷூரன்ஸே கொடுக்க முடியாது. when it comes to prospective financial statement, ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயத்த அவங்க நம்மகிட்ட வந்து கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் எங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் இருக்கும், இல்லை 2 வருஷம் கழிச்சு எங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு கதை விடுவோம். அந்த கதை விட்றான்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க நம்பருக்குலாம் நீங்கள் வந்து அஷூரன்ஸே கொடுக்காதீங்க. பட் இந்த நம்பரை அவங்க கால்குலேட் பண்ணுறதுக்கு பேசிக்காக சில அசம்ஷன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பான் தெரியுமா. அந்த அசம்ஷன்ஸ் கொஞ்சமாக லாஜிக்கலாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள். லாஜிக்கலாக இருந்துச்சுன்னா அசம்ஷனுக்கு நீங்கள் அஷூரன்ஸ் கொடுங்க, அதை தாண்டி வேறு எதுக்கும் அஷூரன்ஸ் கொடுத்து மாட்டிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். மற்றபடி குவாலிட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர், ஒரு ஆடிட்டரோட குவாலிட்டி என்ன, நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர், இண்டிபெண்ட்டாக இருப்பார், உண்மையை மட்டும் தான் சொல்லுவார், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார், அப்படி இப்படின்னு வரும். இதெல்லாம் நம்ம வந்து சாப்டர் 11 டீட்டெயில்டாக இருக்காங்க, படிச்சுக்கலாம். இதெல்லாம் சும்மா ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் இங்கே வரும். அதே மாதிரி என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, ஒரு ஆடிட்டருக்கு சில பல வரைமுறைகள் இருக்குல்ல, இதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணாதான் ஒரு ஆடிட்டர் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஆடிட் பண்ண போகும்போது ஆடிட்டர் வந்து அவருக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சிஏ இன்ஸ்டியூட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஆடிட் பண்ண போகிறீங்கன்னா எஸ்ஏ ஃபாலோ பண்ணணும், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கை ஃபாலோ பண்ணணும். இல்லை நான் ஜஸ்ட் ரெவ்யூ தான் பண்ண போகிறேன், 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் இப்போ ரெவ்யூ தான் பண்ண போகிறேன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ் பண்ண போகிறீங்க. இல்லை நான் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை தான் பண்ண போகிறேன், ஆனால் இது வந்து ஆடிட்டையும் ரெவ்யூவையும் தவிர மற்ற என்னென்னலாம் இருக்கோ, அதர் தேன் ஆடிட் அண்ட் ரெவ்யூ ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வேறு. அப்போ ஆடிட்டும் இல்லை ரெவ்யூவும் இல்லை, இது ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஒன்று கொடுக்க போகிறீங்கன்னா அது என்னவா இருக்கும், அது ப்ராஸ்பெக்டிவ் ஃபியூச்சர் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இருக்கும். கரெக்டாக? ப்ராஸ்பெக்டிவ் ஃபியூச்சர் இன்ஃபர்மேஷனை பற்றி இருக்கும். ஸோ மேக் ஷூர் தட் இந்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் நீங்கள் வந்து நம்பருக்கு அஷூரன்ஸ் கொடுக்காம அசம்ஷன்ஸுக்கு மட்டும் அஷூரன்ஸ் கொடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அது தவிர ரிலேட்டட் சர்வீசஸ்ன்னு இருக்கும். ரிலேட்டட் சர்வீசஸ்னால் அந்த இடத்துல கொடுத்துறாங்க பாருங்க, அவங்க அஷூரன்ஸ்ன்ற வேர்டிங் யூஸ் பண்ணல பாருங்க. ஏன் அஷூரன்ஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணலன்னா, இப்போ நீங்கள் பண்ணி கொடுக்க போகிற சர்வீஸ் எப்படின்னா, சரி எனக்கு வந்து இந்த என்ட்ரி எப்படி போடுறதுன்னு தெரியல, போட்டு கொடுங்க, எனக்கு வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் பற்றி தெரியல, செஞ்சு கொடுங்கன்னு மேனேஜ்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை நம்மகிட்ட கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பெரிய ஆள் அப்பட்டக்கர் அப்படிங்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும், கொடுங்க, நான் எல்லாம் என்ட்ரிலாம் போட்டு தரேன், நான் வந்து உங்களோட அக்கௌண்டிங் சிஸ்டம்லாம் பக்கவாக ஃபார்ம் பண்ணி தரேன். நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு சாதாரண எம்ப்ளாயி மாதிரி அங்கே போய் இருந்து, இல்லை ஃப்ரீலான்சராக இருந்து அங்கே போய் அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீசஸ். ஸோ நீங்கள் வந்து அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர்ஸ், அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன வேலையை சொன்னாலும் நீங்கள் செஞ்சுட்டு வரணும், அவ்வளோதான். ஓகேவா? அந்த நான் ஒரு ஆடிட்டர் தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா, நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன் தெரியுமா அப்படின்னா, நீங்கள் அதுக்கு வந்து யூ ஷுட் பி அப்பாயிண்டட் அண்டர் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தா தான் நீங்கள் ஆடிட்டர், நீங்கள் ஒப்பீனியன்லாம் கொடுப்பீங்க. நீங்கள் எஸ்ஆர்எஸ் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிற வேலையை நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். ஸோ எஸ்ஆர்எஸ் அப்படிங்கிறது வந்து அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர், அப்புறம் கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கம்பைல் பண்ணி தாங்கன்னு கேட்டாங்க, அதை கம்பைல் பண்ணி தர போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் எஸ்ஆர்எஸும் பண்ணியிருக்கீங்க, அங்கே போய் நீங்கள் ஆடிட்டராகவும் இருக்கலாமா? இருக்கவே கூடாது. நீங்களே அக்கௌண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே அங்கே போய் ஆடிட்டர் வேலை பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. ஸோ நீங்கள் எந்த கம்பெனியில் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் இல்லையோ அந்த கம்பெனியில் போய் நீங்கள் எஸ்ஆர்எஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் பேசிக்கான திங்ஸு இல்லை. ஓகேவா? அப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்னா என்ன, அதில் கொஞ்சம் பேசிக்ஸ் திங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கே பை நவ் எக்ஸாம் எழுத போகிற உங்களுக்கு தெரியாத ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்னா என்னென்ன, அதில் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. SC 200, 230, 350, 500, 700லாம்
ஒரு சீரிஸ் ஒரு மாதிரி எஸ்ஏ 700 ஃபுல் ஆடிட் ரிப்போர்ட்டை பற்றி பேசுவோம், எஸ்ஏ 500 ஃபுல் ஆடிட் எவிடன்ஸை பற்றி பேசுவோம், அந்த மாதிரி. ஓகேவா? அப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிவ்யூ எங்கேஜ்மெண்ட் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்லேயே 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எஸ்ஏஇ 3400 என்னது எக்ஸாமினேஷன் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், ஃபியூச்சரில் நடக்க போகிறத பற்றி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ எக்ஸாமின் பண்ணி அதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க போகிறீங்க. அப்புறம் எஸ்ஏ 3420 ஒன்று இருக்குது. அது என்னவா, அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்டு டு ரிப்போர்ட் ஆன் த கம்பைலேஷன் ஆஃப் ப்ரொஃபார்மா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அஷூரன்ஸ் கொடுக்க போகிறீங்க. ப்ராஸ்பெக்டஸில் எந்த நம்பருக்கும் அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டீங்க, வெறும் அசம்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். எஸ்ஆர்எஸ்னா அவங்க கேட்குற என்ன வேலையாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அங்கே போய் நான் ஒப்பீனியன் கொடுப்பேன் அந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது. அவன் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கணும். அவன் அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் என்னது, நீங்கள் என்ன செய்யதை நீங்கள் அக்ரி பண்ணிக்கலாம், எல்லா ப்ரொசீஜரும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வரணும். கம்பைலேஷன் அக்ரிமெண்ட் அப்படி தான், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி தர சொன்னாங்க, நீங்கள் கம்பைல் பண்ணி தரணும், அவ்வளோதான். இதை தாண்டி எஸ்கியூசின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம சொன்னோம் தெரியுமா, மேலே 4 சொன்னோம், அதாவது அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் லிமிட்டட் ரிவ்யூன்னு ஒன்று இருக்குது, ரிவ்யூ எங்கேஜ்மெண்ட்டு, அப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட் எஸ்ஏஇன்னு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் எஸ்ஏ, அப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிவ்யூ எங்கேஜ்மெண்ட் எஸ்ஆர்இ, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட், அதாவது ஃபியூச்சரை பற்றின விஷயங்களுக்கு அசம்ஷன்ஸை மட்டும் செக் பண்ணுவீங்க, அது 3. 4 வந்து எஸ்ஆர்எஸ் அவன் என்ன வேலை சொன்னாலும் செஞ்சு கொடுக்குறது. இந்த 4 வேலையை நீங்கள் செய்யணுன்னாலும் நீங்கள் ஒரு ஆடிட்டராக இருக்கணுமா, நீங்கள் ஒரு ஆடிட்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் செய்ய போகிற வேலை எதுவாக இருந்தாலும், அது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிவ்யூ எங்கேஜ்மெண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை சாதாரணமாக ப்ராஸ்பெக்டிவ் இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் எஸ்ஏஇ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட் படி நீங்கள் ஜஸ்ட்டு ஃபியூச்சரிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் இல்லை ப்ராஸ்பெக்டஸில் இருக்க இன்ஃபர்மேஷனை நீங்கள் அஷூர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லாமல் என்ன வேலையை கேட்குறானோ அதை செஞ்சு கொடுக்குற எஸ்ஆர்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் அதை தீர்க்கமாக குவாலிட்டியாக செய்யணும். அப்போ நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் குவாலிட்டியாக செய்யணுங்கிறதுக்காக ஒரு ஆடிட்டர் ஒரு ஃபேம் ஆரம்பிக்கிறாரு, சோலோவாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்லை 4-5 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, ஓகேவா, அந்த ஃபேமு அது ஆடிட் பண்ணாலும் சரி, ரிவ்யூ எங்கேஜ்மெண்ட் பண்ணாலும் சரி, அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட் இருந்தாலும் சரி, ரிலேட்டட் சர்வீஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் எதை செஞ்சாலும் குவாலிட்டியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எஸ்கியூசி வந்து எதை பற்றி பேசும் அப்படின்னா, ஒரு ஆடிட்டர் அவருடைய தொழில் தர்மம் என்ன, அவர் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசுறது தான் இந்த எஸ்கியூசி 1 அப்படின்றது. ஓகேவா, அதுக்கு அடுத்தது ஸ்டாண்டர்ட்ஸ் ஏன் தேவைன்னா, ஆமாம் எல்லாருக்கும் ஸ்டாண்டர்ட்ஸ் தேவையில்லை, இல்லைனா அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அதனால ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தேவை தான். இதெல்லாம் மெயின் எக்ஸாம்ஸ்க்குலாம் ஒன்றும் பெரிய கொஸ்டின் எல்லாம் வராது. அடுத்தது டியூட்டிஸ் இன் ரிலேஷன் டு எங்கேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட். கண்டிப்பாக டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஆடிட்டர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் மேண்டேட்டரின்னு சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுலேருந்து எஸ்கேபிசமே கிடையாது. ஓகேவா, வேறு என்ன, இதெல்லாம் விட்டுருங்க, எல்லாம் பெருசாக மேட்டரே கிடையாது, இதெல்லாம் வராது. அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டடி 2 முடிஞ்சதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ சாப்டர் 1 வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இதை பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க கேஸ் ஸ்டடி 2-3 கேஸ் ஸ்டடி இருந்துச்சு, அதுவும் டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் புக் பேக்கும் நான் வந்து உங்களுக்கு தனியாக ரிவைஸ் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், லவ் யூ கைஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், செம்ம எக்ஸாம் எழுதுங்க, சரியா? I'll do my best. Okay, I'll take the best efforts that I could. Okay, all the best, ma.